இந்த ஊர் பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம்னாலே ஃபேமஸான கைத்தறி தொழில். நைட்டும் பகலமா வந்து நூல் விட்டு ஒரு பொருளை, அதாவது ஒரு மனிதன் உடுத்தக்கூடிய உடையை, மிக சிறந்த உடைய உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய திறமையாளர்கள் இந்த பள்ளிப்பாளையத்துல இருக்காங்க. பலகாலமா பள்ளிப்பாளையமும் இந்த பவானியும் சமக்கால நகரம் பேர் வாங்கின ஊரு. ஆனா இன்னைக்கு இந்த பள்ளிப்பாளையம் என்ன பேர் இருக்கு தெரியுங்களா? கிட்டி திருட்டு. ஐயா, கிட்டி திருட்டு. மண்ணை வித்தான், கல்ல வித்தான், அதுக்கப்புறம் வந்து கார்த்திகா வித்தான், இன்னைக்கு தண்ணி வித்தான். அதெல்லாம் தாண்டி ஒரு படி போய் இன்னைக்கு இந்த பகுதியில கிட்டி விற்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு பெரிய கேடுகட்ட செயல் இருக்கிறதே. மிக மோசமான ஒரு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிட்டி திருட்டு தான். நம்ம செந்தில் பாலாஜி பக்கத்தால் இருக்கிற செந்தில் பாலாஜி சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஐயா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் மண்ணை திருடுவோம். ஐயா சொல்றாரு, அவர் ஆட்சிக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு முன்னாடி சொல்றாரு, 5000 வண்டிகள் கரூர்ல நிக்குது. என்ன சொல்றாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தால் 5000 லோடு மண் ஏற்றுவோம். ஐயா 5000 லோடு மண் ஏற்றினாரு. அதுக்கப்புறம் நம்ம கே.என். நேரு, அவர் என்ன, நகராட்சி ஊழியர். நகராட்சியில் வந்து மிகப்பெரிய ஊழல் ஐயா கே.என். நேரு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கு. என்ன வாக்குறுதி கொடுத்திருக்குன்னா, படித்த இளைஞர்கள் வேலை, அதாவது படிச்சு முடிச்சோன்னே இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றாங்க. ஐயா நாங்களும் நம்புறோம், சரி ஏதோ எங்க பசங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்பினா, நகராட்சி நிர்வாகத்துல ஒரு வேலைக்கு 5 லட்சம் 10 லட்சம். ஐயா மிகப்பெரிய ஊழல். 1 ரூபா 2 ரூபால 2000 கோடி ஊழல். கே.என். நேரு அவர்கள் எந்த ஒரு நகராட்சி நிர்வாகத்துல எந்த ஒரு போஸ்டிங் போடுறதுனாலும் அந்த போஸ்டிங்க்கு 20 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு 2000 கோடி சேர்த்து வச்சிருக்காரு. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 2000 கோடி. ஐயா கரூர் ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு அரசியல் ஒரு நடிகர் வந்து வளர்ந்து வராருங்க. விஜய் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, கரூர்ல அத்தனை மக்கள் சட்டத்துக்கு காரணம் என்ன? சட்டம் ஒழுங்கு சொல்றேன். ஒயின் ஷாப் வாசல்ல போடுறீங்க. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் இத்தனாயிரம் மக்கள் போடுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஐயா, உளவுத்துறை ரிப்போர்ட் சரியா இருந்திருந்தால், சரியான நபர்கள் நீங்க போட்டுருந்தீங்க, அந்த 41 பேர் செத்துக்க மாட்டாங்க. இந்த 41 பேர் செத்ததுக்கு காரணம் இந்த நிர்வாகம் தான். இந்த நிர்வாகம் தான் முழுமையான காரணம். ஏன்னு கேட்டா, சட்ட ஒழுங்கு ஐயா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா உங்க கையில் இருக்கு. நீங்க அந்த நிர்வாகத்தை சரியா பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நீங்க அதை விட்டுட்டு கூட்டம் நடத்தணும்னு கேட்கறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு ஒயின் ஷாப்ல கடை திறக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் ஒரு இடத்துல போராட்டாங்கன்னா அந்த கடைக்கு 10 போலீஸ்காரங்களும் போறீங்க. ஐயா காவல்துறை 10 பேர் போடுறீங்க. எங்க காவல்துறை குறை சொல்றீங்க. ஏன்னா காவல்துறை வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்க நிலை வந்து காவல்துறை கைது கட்டப்பட்டுதான் இருக்கு. ஒரு ஒயின் ஷாப்புக்கு 10 போலீஸ் போடுறீங்க. ஒரு கூட்டம்னு சொன்னா அந்த இடத்துல 2 போலீஸ் அனுப்புறீங்க. ஏன்? அந்த இடத்துல எந்த நிகழ்வும் நடக்காதா? அதுக்கு முழுக்க மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களே பொறுப்பேற்பாருன்னு சொல்றேன். இதெல்லாம் வெக்க கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரியில தூத்துக்குடி பக்கத்துல கன்னியாகுமரியில ஒரு மண்ணளிட்டு வராங்க. ஒரு வண்டி வந்து ஒரு கிராம நிர்வாக அதிகாரி போய் தடுக்கிறாரு. தடுத்ததுக்கு ஒரு கேஸ் போனதுக்கு ரூரல் பென்ஷன் அந்த கிராம நிர்வாக அதிகாரி ஐயா அவனை போய் உள்ள போது கிராம நிர்வாக அலுவலகத்துல போய் வெட்டுறாங்க. மிகப்பெரிய கேடுகட்ட செயல். இந்த அதிகாரி யார் கொடுத்தவங்களுக்கு? ஒரு பாமர மக்கள், ஒரு பிஓகே நிலைமைனா பாமர மக்கள் வாக்குறுதிக்கு வருவோம். மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா எங்கள் ஆட்சியை குறை சொல்ல முடியாது. வாக்குறுதிக்கு எல்லாமே நிறைவேற்றினாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வாக்குறுதி கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் சொல்றீங்க. ஐயா 100 ரூபாய் கொடுத்தீங்களா? ஏதாவது ஒரு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தந்தீங்களா? நான் என்ன சொல்றேன், பொய்யான கவர்ச்சியான வாக்குறுதி ஏன் கொடுக்குறீங்க? ஏன் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர் கொடுத்தாங்க, எது கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, பாரத பிரதமர் அவர் என்ன பண்றாருன்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப குறைவில் இருந்து அடுப்புக்கு வந்து விறகு வந்து சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உஜ்வலா திட்டம் ஒரு திட்டம் கொடுத்தாருங்க. எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சிக்கும் கிராமப்புற பகுதிகளுமே உஜ்வலா திட்டம் ஒரு கேஸை கொடுத்தாரு. அந்த கேஸ் கொடுக்கும்போது என்னன்னா இலவச கேஸ். பெண்கள் தங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுக்கு இலவச கேஸ். அது மட்டும் இல்ல, பாரத பிரதமர் என்ன பண்றாரு, கேஸுக்கு உண்டான விலையில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ, அக்கௌண்ட்னா சாதாரணம் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்கி கொள்ளையில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா 1000 ரூபாய் இருக்கு, 2000 ரூபாய் இருக்கு, 3000 ரூபாய் இருக்கணும். ஆனா நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அதுக்கு பேரு ஜெனரல் அக்கௌண்ட் சொல்லுவோம். எத்தனையோ ஏழை மக்கள் ஜீரோ பேலன்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க. அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண அத்தனை பேருக்குமே மானியமா 300 ரூபாய் வந்தது. வந்திருக்கா இல்லையா? நீங்களே நினைச்சு பாருங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய பிரியம், அவங்க அதை நேசிக்கிறதுனால ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் ஜீரோ பேலன்ஸ் ஜெனரல் அக்கௌண்ட்ல 200 ரூபாய் 300 ரூபாய் மானியம் அனுப்புறாரு.
ஐயா நான் கேட்கிற ஸ்டாலின் ஐயா 100 ரூபாய் கேஸ் வாங்கி கொடுத்தீங்களா? கொடுக்காம நீங்க பொய்யான வாக்குகள் கொடுத்துருக்கீங்க. இது மட்டும் இல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைச்சிங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஐயா எப்படி குறைச்சிங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல ஐயா, நீங்க எப்படி பார்வையை குறைச்சிங்கன்னா ஒரு கூட்டம் போடுறாங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா ஒரு அமைச்சர் கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்தில் என்ன சொல்றாரு, ஏப்பா நான் வர வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன், பெண்களுக்கு வந்து பால் விலை வந்து ஒரு 3 ரூபாய் குறைக்குன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டேன், இது எப்படியா குறைக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படியே நம்ம புத்திசாலி அமைச்சர் நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்ணன் கரூர் அமைச்சர் என்ன சொல்றாரு, ஐயா ஒண்ணு இல்லைங்க, 1 லிட்டருக்கு 900 ml குறைங்க, அந்த மாதிரி 250 ml 4 லிட்டர் இருக்கிற பாலை 200 ml பண்ணுங்க அப்படின்றாரு. இது எவ்வளவு பெரிய திருட்டுக்கான சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன கேட்கிறேன், இருக்கிற மகளிர் எல்லாம் பாருங்க, நாளைக்கு காண போய் நீங்க வச்சிருக்கிற பால் பாக்கெட் போய் ஓபன் பண்ணி பாருங்க. அந்த பாக்கெட்ல இதுக்கு முன்னாடி 250 ml இருந்தது, ஆனா இப்ப வெறும் 200 ml தான் இருக்கும். இது எவ்வளவு பெரிய திருட்டு ஐயா. நீங்க ரேட்டு 3 ரூபாய் குறைச்சது உண்மைதான், ஆனா அது விற்கக்கூடிய அளவை குறைச்சிட்டீங்களே. இது மட்டும் இல்ல, ஒரே பால் ஐயா, பாலுனாலே புரத சத்து உள்ளது, உண்மையா இல்லையா? பாலுனா புரத சத்து, கொழுப்புள்ள பால் கொழுப்பு இல்லாத பால் அப்படின்னு ரகமா பிரிக்கிறாங்க ஐயா. ப்ளூ கலர் பாக்கெட்டு, ரோஸ் கலர் பாக்கெட்டு, பச்சை கலர் பாக்கெட்டு, இதெல்லாம் பாக்கெட் விட்டு மோடியா காமிக்காங்க, மோடி காமிக்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், விலையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, ஆனா விலையை குறைக்கின்ற பேர்ல அதுல இருக்கக்கூடிய அளவை மட்டுமே குறைச்சிக்கல தவிர விலையில ஒன்றும் குறைக்கல. இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் ஐயா. நீங்க என்ன சொல்ற, இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் நகை கடன் ரத்து அப்படின்னீங்க. நாங்க என்ன பண்ணோம், சரி அப்படின்ட்டு நம்முடைய முன்னாள் அமைச்சர், சாரி நம்ம முன்னாடியே நம்ம இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்துல நம்ம மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த ஏழை பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு 1/2 பவுன் தாலி கொடுத்தாங்க ஐயா. என்னன்னா பெண் பிள்ளைகள் கல்யாணம் ஆகி போகும்போது வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருமையான திட்டம். அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு 1/2 பவுன் வந்து கல்யாணம் ஆகி போற பெண்களுக்கு எல்லாத்துக்குமே 1/2 பவுன் தாலி கொடுத்தாங்க. இலவசமா கொடுத்தாங்களா இல்லையா? அந்த 1/2 பவுன் என்ன பண்ணோம், நம்ம மாதிரி இருக்கிற நம்ம மக்கள் என்ன பண்றோம், ஒரு 1/2 பவுன் கூட வீட்டுல ஒரு 1 பவுன் 2 பவுன் இருக்கும். இந்த 2 பவுன் 1 பவுன் என்ன பண்றோம் ஐயா, நம்ம ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாரு, ஆட்சிக்கு வந்தோடனே கூட்டுறவு பேங்க்ல வைக்கக்கூடிய அத்தனை நகைக்கடனும் தள்ளுபடின்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம், வீட்டுல இருந்து ஒரு 2 பவுன் 3 பவுன் கொண்டு போய் நகைக்கடல் கொண்டு போய் அரமான வைக்கிறோம், கூட்டுறவு அரமான வைக்கிறோம். ஆனா ஐயா என்ன சொல்றாரு தெரியுமா, நூதன முறை, அந்த விஷயத்துக்கு அடுத்தது வரேன். அது எப்படி ஐயா வந்து ஒரு வரவேற்பு கொண்டாடுறாருன்னு கேளுங்க. ரேஷன் கார்டு, இந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம் இதை எடுத்துக்காட்டு சொல்லி சொல்லிடு. ரேஷன் கார்டு ஐயா என்ன சொல்றாரு, வாக்குறுதி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூ 1000 ரூபாய் தரேன் அப்படின்னாரு. சொன்னாரா இல்லைங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரேஷன் கார்டுகளுக்குமே ரூ 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு எல்லா ரேஷன் கார்டு கொடுத்துருக்காரா ஐயா? நான் என்ன கேட்கிறேன், 2021 யாருக்கும் தரல, 2022 யாருக்கும் தரலீங்க, 2023 தரல. அப்ப 21 ஒரு 12,000, 22 ஒரு 12,000, 23 ஒரு 12,000, இன்னொரு 2, 28 மாசம் நீங்க யாருக்குமா 1000 ரூபாய் பணம் தரல. அதுக்கப்புறம் 2025 கொடுத்தீங்க. இப்ப ஐயா ஒரு 500 நாங்க கொடுத்துட்டீங்க ஐயா. 5000 ரூபாய் காசு எது கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த மாசம், இந்த மாசம் பிப்ரவரியா மார்ச் ஏப்ரல் தேர்தல் வருது. தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்தா மாட்டிக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே இந்த 5000 3 மாசத்துக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. நீங்களா மகளிர் தெரிஞ்சுவாங்க, அடுத்த மாசம் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் பணம் வராது. ஏன்னா தான் முன்னாடியே முன்கூட்டி 5000 ரூபாயில 3000 கொடுத்துட்டாங்க ஐயா. சரிங்க கொடுத்தீங்க, 28 மாசம் நீங்க கொடுக்கலீங்க. இந்த 28 மாசம் கொடுக்காத 28,000 எப்ப தரீங்க? நீங்களா கேட்கணும் மேடம்.